அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குமானால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எழுந்து சொல்லுங்க. வேணாம் சொல்லுங்க. முடிவா வேணா போனா நீங்க தேதி நான் 19ஆம் தேதி தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதிக்கு தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதி இல்ல 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 இரண்டு பேருடைய இல்ல இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் தீர்ப்பு. இல்ல இல்ல நீங்க பேசக்க விட மாட்டேங்க. அப்ப நான் இல்ல இல்ல ஆதாரம் கொடுத்திருக்கீங்கன்னா 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார். புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பி 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான். அரசினர் தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் எல்லா விளக்கத்தையும் சொன்னா நல்லா ஒருதலை பட்சம் இல்ல. பேரவை விதி 21 கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.